வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். நோய்களை பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்த துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம். தலைமை செயலர் சத்யவதி வலியுறுத்தல். இந்திரா நகர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 2 மணி நேரத்திற்குள் முடிவு வெளியாகும் என்பதால் வாக்காளர்கள் கட்சியினர் உற்சாகம். தமிழகத்தில் திருமாவளவன் கார் மீது தாக்குதல். புதுவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. இனி விரிவான செய்திகள். நோய் பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம் என்று தலைமை செயலர் சத்யவதி வலியுறுத்தியுள்ளார். உலக சுகாதார நிறுவனம், நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் ஒருங்கிணைந்த நோய் பரப்புயிரி கட்டுப்பாட்டு மேலாண்மை பயிலரங்கம் கோரிமேட்டில் புதன்கிழமையன்று துவங்கியது. நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுவை இயக்குநர் டாக்டர் ஜம்புலிங்கம் வரவேற்றார். முன்னாள் இயக்குநர் தாஸ் ஏற்புரையாற்றினார். கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய தலைமை செயலர் சத்யவதி, அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் நோய் கட்டுப்பாட்டு விஷயங்களை உட்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றும் நோய் பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம் என்றார். இதில் கல்விக்கூடம், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற சத்யவதி, பொதுப்பணித்துறை, நகர அமைப்பு திட்டத்துறை, நீர்ப்பாசனத்துறை, நகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகித்து நோய் கட்டுப்படுத்துதல் நடவடிக்கையை மேற்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இந்த பயிலரங்கில் பூட்டான், இலங்கை, வங்கதேசம், மியான்மர், இந்தியா உள்ளிட்ட தென்கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த 22 விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திராநகர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் 2 மணி நேரத்திற்குள் தெரிந்துவிடும் என்பதால் வாக்காளர்களும் அரசியல் கட்சியினரும் பரபரப்படைந்துள்ளனர். புதுவையில் நடந்து முடிந்த இந்திரா நகர் இடைத்தேர்தலின் போது 83.47% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி 17ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் காரணமாக 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பெலாட்டின் பெர்டின் தெரிவித்துள்ளார். இதனால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அன்றைய தினம் சாராயம் மற்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கலால் துறை எச்சரித்துள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் 2 மணி நேரத்திற்குள் தெரிந்துவிடும் என்பதால் வாக்காளர்களும் அரசியல் கட்சியினரும் பரபரப்படைந்துள்ளனர். தமிழகத்தில் திருமாவளவன் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து புதுவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தையினர் பேருந்துகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 2ஆம் கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் புதன்கிழமை நடைபெற்றதால் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் கீரனூரில் நடைபெற்ற வாக்குப்பதிவை பார்வையிடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காரில் சென்றார். அப்போது அங்கிருந்த அதிமுகவினர் கட்சி கொடியுடன் காரில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு எப்படி வரலாம் என்று கேட்டு திருமாவளவன் காரை நொறுக்கியதுடன் அவரையும் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை கண்டித்து புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெங்கட சுப்பா சிலை அருகில் புதன்கிழமை பிற்பகல் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே சென்றவர்களை தடுத்து நிறுத்த முயன்றதால் வாக்குவாதம் உருவானது. சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் எஸ்பி சிவதாசன் தலைமையிலான போலீசார் போராட்டக் குழுவினரை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்திய பின்னரே போக்குவரத்து சீரானது. மங்களூருடைய சொந்த கிராமத்திலிருந்து திருமாந்துறை வழியாக செல்கிற போது திருமாந்துறையில் கூடியிருந்த அதிமுக கும்பல் எங்களுடைய தலைவருடைய காரை அடித்திருக்கிறார்கள். தலைவரை கொலை செய்வதற்கான முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு தமிழின தலைவர் தமிழ் மக்களுக்காக 50 ஆண்டு காலம் திருமணமும் செய்து கொள்ளாமல் உழைக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தலைவரை ரவுடி கும்பலாக அதிமுக குண்டர்கள் தாக்கியிருக்கிறார்கள். எனவே தாக்கிய ரவுடிகளை கைது செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ந்து தமிழகத்திலே அரசியல் கட்சி தலைவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இப்படி தாக்கப்படுவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். முன்னாள்
சிபிஐ தலைவர் நல்லக்கண்ணு அவர்களும் அதுபோல் பாண்டியன் அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதிலும் குறிப்பாக வளர்கிற கட்சி சிறு கட்சி தலைவர்களை திட்டமிட்டு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கும்பல் தொடர்ந்து தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலை கண்டிக்கிற வகையிலும் அந்த தலைவருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தியும் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவரை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்த மாபெரும் சாலை மறியலை நடத்துகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரம் 20ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று திண்டிவனம் முதலாவது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித் தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் தேர்வெண்ணை எழுதி ஆள்மாறாட்டம் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை அமைச்சர் கல்யாண சுந்தரம் திட்டவட்டமாக மறுத்தார். ஆனால் மாநிலத்தின் கல்வி அமைச்சராக பதவி வகிப்பவர் தனித்தேர்வின் போது ஆள்மாறாட்டம் செய்திருப்பது குறித்து உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்வில் ஆள்மாறாட்டம் உட்பட 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான தகவலை புதுவை அரசுக்கும் ஆளுநருக்கும் தெரிவித்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே அமைச்சர் கல்யாண சுந்தரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி விழுப்புரம் போலீசார் 2வது முறையாக சம்மன் அனுப்பினர். இந்த சம்மனை அமைச்சர் கல்யாண சுந்தரத்திடம் கொடுக்க முடியவில்லை என்று சட்டசபை செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் சம்மன் வழங்கியும் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆஜராகாதது குறித்து திண்டிவனம் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் சட்டநாளை முன்னிட்டு வழக்கறிஞர்களுக்காக நடத்தப்பட்ட கைப்பந்து போட்டியை நீதிபதி ராமசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் சட்டநாளை முன்னிட்டு வழக்கறிஞர்களுக்கான கைப்பந்து போட்டிகள் புதன்கிழமையன்று நடைபெற்றது. இதனை புதுவை தலைமை நீதிபதி ராமசாமி துவக்கி போட்டியில் களமிறங்கிய வழக்கறிஞர்கள் தங்கள் அணியினருடன் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் ரமேஷ், மோகன், கீர்த்திகுமார், செயலாளர் முத்துவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்களை பிற வழக்கறிஞர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தியதால் கால்பந்து விளையாட்டு விறுவிறுப்பாக காணப்பட்டது. புதுவை பிளம்பரை ஏமாற்றி தங்கத்தட்டு மோசடி, 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவான ஆந்திர தம்பதியர் கைது. பெரிய மார்க்கெட்டில் அனுமதி இல்லாமல் விற்பனை செய்யப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல், வருவாய்த்துறையினர் அதிரடி நடவடிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார்பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார்பாளையம் புதுச்சேரி. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony.
super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கெட் ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV-உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV-களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV-உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine-களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator-களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner-களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai near Jain Temple, Puducherry.
ராம் தங்க நகை மாளிகையில 4 கிராம் தங்க நகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ, 8 கிராம் தங்க நகை வாங்கினா 250 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்க நகை மாளிகையில் 16 கிராம் தங்க நகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்க நகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்க நகை மாளிகையில் 32 கிராம் தங்க நகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்க நகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்க நகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்க நகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை குருசுக்குப்பம் எம்கேசி பள்ளியில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமில் மாணவிகளுக்கு வாய் சுகாதாரம் குறித்து பல் மருத்துவர் ராமசுப்பிரமணியன் விளக்கமளித்தார். புதுவை குருசுக்குப்பம் எம்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பல் மருத்துவ முகாம் புதன்கிழமை நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்க பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல் மருத்துவர் ராமசுப்பிரமணியன் பல் மற்றும் வாய் சுகாதாரம் குறித்து அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் தயாளன், தமிழ் ஆசிரியர் ராமமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை திலாசுப்பேட்டையில் நடைபெற்ற சாரண பயிற்சி முகாமினையொட்டி மாணவ மாணவிகள் விநாயகர் கோவிலில் உழவார பணியில் ஈடுபட்டனர். புதுவை திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் சாரணர் பயிற்சி முகாம் 2 தினங்கள் நடைபெற்றது. இதனையொட்டி சர்வ சமய வழிபாடு, முதலுதவி போன்றவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் கோவிலில் மாணவ மாணவிகள் உழவார பணி மேற்கொண்டனர். இதன் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி ஆசிரியர் மூர்த்தி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கிருபாகரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் போலி தங்கத்தட்டு கொடுத்து பிளம்பரிடம் 2 லட்சம் ரூபாயினை மோசடி செய்த ஆந்திர தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வசிக்கும் பிரபு என்பவரின் நண்பர் மரக்காணத்தில் உள்ளார். இவருக்கு மரக்காணம் சுனாமி குடியிருப்பில் தங்கி கொத்தனார் வேலை செய்யும் வெங்கடபதி, லட்சுமி தம்பதியினர் வேலை விஷயமாக அறிமுகமாயிருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு முருகனை சந்தித்த தம்பதியினர் தங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி தங்களிடம் உள்ள ஒரு தட்டை காண்பித்துள்ளனர். தமிழக பகுதியில் கட்டிட வேலை செய்ய பள்ளம் தோண்டிய போது கிடைத்ததாகவும் அதனை விற்று தருமாறும் கூறியுள்ளனர். இதனை அடுத்து தம்பதியரை பிரபுவிடம் முருகன் அழைத்துச் சென்று தங்கத்தட்டு குறித்து கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தங்கத்தட்டை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளனர். இதன் பின்னர் வீட்டில் இருந்த தங்கத்தட்டை பரிசோதித்த போது அது செப்பு தகடு என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரபு முத்தியால்பேட்டை போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி தம்பதியினரை கைது செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் அனுமதி இல்லாமல் விற்பனை செய்யப்பட்ட பட்டாசுகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு விற்பனை செய்வோர் அதற்குரிய அனுமதியை வருவாய்த்துறையினரிடம் பெற வேண்டும். ஆனால் இதுபோன்ற அனுமதி இல்லாமல் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின்படி தாசில்தார் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் பெரிய மார்க்கெட்டில் சோதனை மேற்கொண்டனர்.
அப்போது அங்குள்ள 6 கடைகளில் அனுமதி இல்லாமல் பட்டாசுகளை விற்பனை செய்வது தெரிய வந்ததால் அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவை அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனைகள் நடத்தினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை செவ்வாய்க்கிழமை மாலை சந்தித்து சுமார் 15 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் ராஜ்நிவாசில் இருந்து வெளியில் வந்த முதல்வர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி நிர்வாக ரீதியாக ஆளுநரை சந்தித்து பேசியதாகவும் குறிப்பிடும்படி வேறெதும் பேசவில்லை என்றார். அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு 2வது முறையாக அனுப்பிய சம்மன் குறித்து பதிலளித்த முதல்வர் இது பற்றி சட்டசபை செயலாளரிடம் கேளுங்கள் என்று கூறினார். இதன் பின்னர் சட்டசபை அலுவலகம் சென்ற முதல்வர் ரங்கசாமி அரசு ஊழியர்கள் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க, என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் புதுச்சேரி. The Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, Jain Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் காலாவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகைய எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் அகல்விளக்கு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் வீடு வீடாக அகல்விளக்கு வழங்கும் போராட்டத்தினை செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தினர். கிளை செயலாளர்கள் சத்யா, பாஸ்கர் ஆகியோர் தலைமை தாங்க உழவர்கரை நகர செயலாளர் லெனின் துரை, உறுப்பினர் சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாமிப்பிள்ளை தோட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது மின் கட்டண உயர்வை கண்டித்து அகல்விளக்கு ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் சம்பளம் வழங்காததை கண்டித்து தாசிக் ஊழியர்கள் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தாசிக் நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த ஆயுள் காப்பீடு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி போன்றவை காலாவதியாகிவிட்ட நிலையிலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து
தாசிக் தலைமை அலுவலகம் எதிரில் ஊழியர்கள் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் இடுப்பில் பச்சை இலைகளை கட்டி கையில் தட்டு ஏந்தி பிச்சை எடுத்து கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நோய்களை பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்த துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம். தலைமை செயலர் சத்யவதி வலியுறுத்தல். இந்திரா நகர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 2 மணி நேரத்திற்குள் முடிவு வெளியாகும் என்பதால் வாக்காளர்கள் கட்சியினர் உற்சாகம். தமிழகத்தில் திருமாவளவன் கார் மீது தாக்குதல். புதுவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.